ஹாய் டிசைனர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபுல் ஷோல்டர் அளவுனா என்ன, அதை எப்படி மெஷர் பண்ணணும், என்னென்ன ட்ரெஸ்க்கெல்லாம் மெஷர் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். அதே மாதிரி போன் டு போன் மெஷர்மெண்ட்னா என்ன, அதையும் எப்படி மெஷர் பண்ணணும், என்னென்ன ட்ரெஸ்க்கு மெஷர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாமா? என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இப்போ ஃபுல் ஷோல்டர் அளவு அப்படின்னா என்னன்னா, இந்த ஷோல்டரை நீங்க கையை கீழே போட்டுட்டீங்கன்னா கரெக்டா இந்த இடத்துல ஒரு போன் இருக்கும். இந்த போன்ல இருந்து இன்னொரு இது வரைக்கும் உள்ள போன் தான் ஃபுல் ஷோல்டர் அளவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது போன் டு போன் மெஷர்மெண்ட் அப்படின்றது நீங்க கையை இது மாதிரி கீழே போட்டதுக்கு அப்புறம் இந்த கைக்கு நேரா இந்த இடத்துல ஒரு போன் இருக்கும். ஃபுல் ஷோல்டருக்கு இங்க போன் இருக்கும். இதே போன் டு போன் மெஷர்மெண்ட்டுக்கு இங்க ஒரு போன் இருக்கும். இந்த போன்ல இருந்து இந்த போன் வரைக்கும் உள்ள அளவு தான் போன் டு போன் மெஷர்மெண்ட்னு சொல்லுவோம். இப்போ ரெண்டும் என்னென்ன ட்ரெஸ்க்கு யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபுல் ஷோல்டர் அளவு அப்படின்றது எப்பெல்லாம் நீங்க க்ளோஸ்டு நெக்கா போடுறீங்களோ, காலர் நெக் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்க ஃபுல் ஷோல்டர் அளவு எடுக்கணும். பிளஸ் போட் நெக் போடுறீங்க அப்படின்னாலும் ஃபுல் ஷோல்டர் அளவு எடுக்கணும். ஏன்னா இதுக்கெல்லாம் கழுத்தோட இறக்கம் கம்மியா இருக்கும், அது விரிஞ்சு கொடுக்காது. கண்டிப்பா நீங்க ஃபுல் ஷோல்டர் அளவு தான் எடுக்கணும். இது போன் டு போன் மெஷர்மெண்ட்ங்கிறது இது மாதிரி ஓப்பன் நெக். இப்ப பாத்தீங்கன்னா கழுத்து எனக்கு க்ளோஸ்டா இல்ல, கழுத்துல இருந்து கொஞ்சம் எனக்கு கேப் இருக்கு. இது மாதிரி நீங்க எப்பெல்லாம் ஓப்பன் நெக், ரவுண்ட் நெக், வி நெக், ஸ்டார் நெக் என்ன பேட்டர்னாலும் இருக்கலாம், இது மாதிரி ஓப்பன் நெக்கா இருக்கும், அதுக்கு எல்லாமே நீங்க போன் டு போன் மெஷர்மெண்ட் எடுக்கணும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி பல டிப்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஃபேஷன் டிசைனிங், டெய்லரிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னாலும் எனக்கு டிஎம் பண்ணுங்க. தேங்க்யூ.